வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ எல்லாருக்குமே சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பி பிஓ இன்டர்வியூவும் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸும் ஒரே நாள் இருக்கு. ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா சார் நான் எஸ்பி பிஓ இன்டர்வியூக்கு போகவா இல்லை ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் அட்டன் பண்ணவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா 399 ஆஃபர் 789 ஆஃபர் முடிக்க போகிறோம். 399 இன்னைக்கே முடிச்சிருவோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக இல்லை வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ இன்டர்வியூ, மாக் டெஸ்ட், வீடியோ கோர்ஸ் வேணுமா எதுனாலும் நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா, நீ எஸ்பிபிஓ மெயின்ஸ் நல்லா பண்ணியிருக்க, சரியா? என் வார்த்தையை நல்லா பாருங்கள், நல்லா பண்ணியிருக்க. இன்டர்வியூவை என்னால் ஹேண்டில் பண்ணி நல்லா இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நான் ரெடி ஆகியிருக்கேன். இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன், என்னால் இன்டர்வியூ நல்லா சூப்பராக பண்ண முடியும், மெயின்ஸும் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எஸ்பிபிஓ இன்டர்வியூக்கே போங்க, சரிங்களா? இல்லை சார் நான் மெயின்ஸ் சும்மா ஏனோ தானோன்னு தான் பண்ணியிருக்கேன், எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் பேசுகிறதும் அவ்வளோ கிடையாது, நான் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸே எழுதுறேன் சார், இதில் வேக்கன்சி கூட இருக்குது சார் இப்படின்றவங்க ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸே போகலாம், சரிங்களா? தெளிவாக புரிஞ்சதா நான் சொன்னது? ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் 29 இருக்குது, 2ஆம் தேதியும் இருக்குது. ஸோ எஸ்பிபிஓ இன்டர்வியூ டேட் 29 2ஆம் தேதி இருந்தவங்கலாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் மக்களே. இதை பற்றி நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் தலைவலி ஆகும். அந்த மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் திருப்பதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லூர், நிறைய இடம் போட்டிருக்காங்க. 27ஆம் தேதிக்குள்ளே போய் எப்படியோ பஸ் வழியாவோ ட்ரெயின் வழியாவோ ஃப்ளைட்டை பிடிச்சோ எப்படியோ போய் செட்டில் ஆயிருங்க. அப்போ தான் 28 நம்ம காமாக ஃப்ரீயாக இருந்துட்டு, ஏன்னா 7ஆம் தேதி 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், நம்ம பார்த்தீங்கன்னா 28 அங்கே இருக்கணும். அப்போ தான் நம்ம சீக்கிரம் போக முடியும் இது மெயின்ஸ் எக்ஸாமுக்கும். ஸோ எஸ்பிபிஓ போகணும்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், ஐபிபிஎஸ் கிளர்க்கு போகணும்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பாயிண்ட் என்னன்னு, சரிங்களா? ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கில் நிறைய வேக்கன்சி இருக்குது. ஸோ எஸ்பிபிஓ நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லை, நான் ஏனோ தானோ தான் இருக்கேன் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் போகிறது பெஸ்ட்டு. நான் சூப்பராக கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பர்சன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் முடிவு எடுங்க. உங்களது எடுக்கிறது உங்கள் ஜாக்சன். 10 10 10.